வணக்கம் நண்பர்களே, நாம் இன்று பள்ளிகொண்டீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் சுருட்டப்பள்ளி பற்றி காண்போம். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் நாகலாபுரம் அருகே உள்ளது சுருட்டப்பள்ளி. இங்கு பள்ளிகொண்டீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் இருக்கிறது. ஆந்திர மாநிலத்தில் உள்ள சுருட்டப்பள்ளி பள்ளிகொண்டீஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய மூன்றும் ஒருங்கே அமையப்பெற்றது. இந்த ஆலயத்தில் உள்ள பெரும்பான்மையான மூர்த்திகள் குடும்ப சமேதரராக காட்சி தருவது இக்கோவிலின் முக்கிய அம்சமாகும். இந்த ஆலயத்தில் அருளும் ஈசன் சர்வ மங்களாம்பிகையின் மடியில் தலை வைத்து சயன கோலத்தில் காட்சி தருகிறார். பரந்தாமனை போலவே பரமேஸ்வரன் பள்ளி கொண்ட ஒரே கோவில் என்பது சிறப்பாகும். இந்திரன் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைய முற்பட்டான். திருமாலின் உதவியோடு தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் ஒரு புறமும் நின்று வாசுகி பாம்பை கயிறாகவும் மந்திரமலையை மத்தாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்தனர். இருபுறமும் பிடித்து இழுத்ததால் வாசுகி பாம்பு வலி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கியது. இதை கண்டு அஞ்சிய தேவர்களும் அசுரர்களும் கைலைநாதனான சிவனிடம் தஞ்சமடைந்து அனைவரையும் காக்க வேண்டினர். ஈஸ்வரன் தன் அருகில் இருந்த சுந்தரரை அனுப்பி விஷயத்தை திரட்டி எடுத்து வர செய்தார். சுந்தரரும் பார்க்கடலில் தோன்றிய மொத்த விஷயத்தையும் ஒன்று திரட்டி ஒரு கருநாவல் பழம் போல செய்து சிவபெருமானிடம் கொடுத்தார். பரமேஸ்வரர் அந்த கொடிய நெஞ்சினை வாயில் போட்டு விழுங்கினார். விஷம் உடலுக்குள் இறங்காமல் இருக்க ஈசனின் கண்டத்தை கழுத்தை பிடித்தாள் உமாதேவி. இதனால் விஷம் கண்டத்திலேயே நின்றுவிட்டது. அதனால் தான் ஈசனை நீலகண்டன் என்று அழைக்கிறோம். விஷத்தை அருந்திய பின் உமையவளுடன் சிவபெருமான் கைலாயம் புறப்பட்டார். வழியில் அவருக்கு களைப்பு ஏற்பட்டது. அதனால் அவர் ஓரிடத்தில் ஓய்வெடுத்தார். பார்வதி தேவியின் மடியில் தலை வைத்து களைப்பு நீங்க சயனித்தார். அந்த இடமே சுருட்டப்பள்ளி. இந்த ஆலயத்தில் பார்வதி தேவி சர்வ மங்களா என்று திருநாமத்துடன் அருள்கிறார். 5 அடி உயர நந்தீஸ்வரர் இந்த கோவிலில் தனி சன்னதியில் காட்சியளிக்கிறார். இந்த ஆலயத்தில் தான் முதலில் பிரதோஷ வழிபாடு நடத்தப்பட்டதாம். பள்ளிகொண்டீஸ்வரரை சுற்றி பிருகுமுனிவர், பிரம்மா, மகாவிஷ்ணு, மார்க்கண்டேயர், நாரதர், சந்திரன், குபேரன், சூரியன், அகத்தியர், புலஸ்தியர், கௌதமர், தும்புரர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், வால்மீகி, தேவேந்திரனோடு விநாயகர், வள்ளி தெய்வானியுடன் முருகன் அருட்காட்சி புரிகின்றனர். 3 நிலை கொண்ட ராஜபுரத்தின் எதிரே சுமார் 5 அடி உயரத்தில் 5 அடி உயர நந்தீஸ்வரர் உள்ளார்கள். இந்த கோவிலில் துவாரபாலர்கள் கிடையாது. அதற்கு பதிலாக சங்கநிதி வசுந்தராவுடன் பத்மிநிதி வசுமநிதியுடன் காட்சியளிக்கின்றனர். உள்ளே சென்றால் நின்ற கோலத்தில் அன்னை மரகதாம்பிகை சிம்மவாகினியாக காட்சியளிக்கிறார். கருவறைக்கு வெளியே அர்த்த மண்டபத்தில் வலதுபுறமும் கற்பவருஷம், இடதுபுறத்தில் காமதேனு பசு காணப்படுகிறது. மரகதாம்பிகை சன்னதி முன்பாக சாலக்கிராம கணபதியும் வள்ளி தெய்வானியுடன் சுப்பிரமணியரும், இடதுபுறர் அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் ஆகிய நாயன்மார்களின் திருவுருச்சொலியும் வால்மீகி மகரிஷியின் சிலையும் உள்ளது. அதற்கடுத்து ஏகபாத திருமூர்த்தி காட்சியளிப்பது அரிய ஒன்றாகும். தான் ஒருவராய் படைத்தல், காத்தல், தொழில் புரிவராக பிரம்மா, விஷ்ணுவை தன்னிடத்தே கொண்ட சிவவடிமாக ஏகபாத திருமூர்த்தி ஆவார். பிரம்மா 4 முகங்களுடன் அன்னவாகத்துடன், சிவன் நந்தியுடன், விஷ்ணு கருடாழ்வாருடன் ஒரே கல்லில் மிக அழகமாக சிற்பமாக காட்சியளிக்கின்றனர். வரசித்தி விநாயகர் தனி சந்நிதியில் காட்சி தருகிறார். தேவர்களுக்கு ஏற்பட்ட வெப்ப நோயை தணிப்பதற்காக சிவன் தன் கையில் அக்னியுடன் 3 தலை, 3 கால்கள், 3 கைகளுடன் எடுத்த அவதாரமே ஜுரஹர மூர்த்தி. இந்த சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது. மரகதாம்பிகை சந்நிதி அருகில் ராஜராஜேஸ்வரி, மகாலட்சுமி, சரஸ்வதி, அன்னபூர்ணி ஆகிய தேவிகளின் சிலை உள்ளது. கையில் கிளியுடன் அழகிய வடிவில் ஞானதுர்கை காட்சியளிக்கிறார். வடக்கு பிரகாரத்தில் சுப்பிரமணியர் தனது 2 தேவியர்களுடன் தென் திசை நோக்கி நின்ற கோலத்தில் அருள்கிறார். ராஜயோகத்தை தரும் ராஜமாதங்கி சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. பிரம்மாவுக்கு கீழே தனி சன்னதியில் சண்டிகேஸ்வரை தரிசிக்கலாம். சப்தகணிகள் 7 பேரும் தனது வாகங்களுடன் காட்சியளிக்கின்றனர். பிரதோஷ வண்ணப்படமாக தனி சன்னதியில் உள்ளார். இந்த சன்னதியின் வெளிப்புறத்தில் வேணுகோபால சுவாமி தன் கரங்களில் புல்லாங்குழலுடன் காட்சி தருகிறார். மற்றொரு பக்கம் வேறெங்கும் காண முடியாத வகையில் நந்தீஸ்வரர் கைகூப்பிய நிலையில் அதிகார நந்தியாக அருள்கிறார். கிழக்கு பக்கத்தில் ஒரு சன்னதியில் சீதாதேவி, ராமர், லக்ஷ்மணர் அருள்கின்றனர். அவர்கள் அருகிலேயே பரதன், சத்துருக்கனன், ஆஞ்சநேயர் உள்ளனர். இதை கடந்து சென்றார் ராமலிங்கேஸ்வரர் பர்வதவர்தியுடன் தனி சன்னதியில் காட்சியளிக்கிறார். அருகில் வால்மீகீஸ்வரர் சிலை உள்ளது. பலவிதமான தட்சிணாமூர்த்தியில் இந்த கோவிலில் தரிசிக்கலாம். ஆனால் இங்கு தட்சிணாமூர்த்தி தனது மனைவியுடன் காட்சி தருகிறார். வேறு எந்த கோவிலும் காண கிடைக்காத அற்புதமாகும். தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் ஞானம், கல்வி, குழந்தை பேறு, திருமணமாகியம், மாங்கல்ய பாக்கியம் கைகூடும் என்பது நம்பிக்கை. பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பு. ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. நன்றி, வணக்கம்.